ரகல ராயா ராயா புருக்கு போட்டு சாத்து ராயா ராயா போகி 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 சரங்கன்னு சாமி போகி 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 நன்னு சரண்டா சாமி உசுர நீதானே நீதானே எதுவும் வேணாமே. ஹலோ மனசாட்சியட்ஸ், மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஈவினிங் ஷோ நான் ராயன் போனேன். ராயன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் தனுஷ் அண்ணனோட படம், அவரோட 50வது படம், அவர் டைரக்ஷன் படம். ஏஆர் ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே தரமாக இருந்தது. ராயன் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தாங்க படம். செமையான வயலன்ஸு, ரத்த கலவரையாக இருக்குது படம். ஃபுல்லாக சர்டிஃபிகேட் மூவி தான் படம். சின்ன குழந்தைங்க பயந்துருவாங்க, கூப்பிட்டுட்டு போக வேண்டாம். ஸோ அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க, தான். அப்புறம் என்ன, only 18+ members, 18+ boys, 18+ girls. You can go and watch it in theaters, okay? பைரசியில் பார்க்க வேண்டாம், பார்க்கக்கூடாது, தப்பு. ஸோ நம்ம சின்ன வயசில் தெரியாமல் இந்த 3D VCDலாம் வாங்கி பார்த்துருப்போம், அது வாலிப வயசு. அதுக்கப்புறம் ஏர்லி 2K கிட்ஸுங்க நான் சொல்லிக்கிறேன். அபவ் 2K கிட்ஸ் பார்க்க மாட்டாங்க. வேண்டாமே, ஒரு 10 மாதம் ஒரு குழந்தைய உருவெடுத்து ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி தான் ஒரு படத்தை எடுக்க அந்தந்த டேரக்டர், அந்தந்த ப்ரொடியூசர், அந்த ஆக்ட்ரஸ், கமெடியன்ஸ், எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆல் கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம அது பார்க்க தேவையில்ல, தப்பு. நான் சின்ன வயசில் பார்த்து அது என்னோட அப்போ எனக்கு புரியாத வயசில் பார்த்துருக்கேன். இனிமேல் அது தப்புன்னு தெரிஞ்சுது. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்கணும். வசதி இல்லை, காசு இல்லை, தேட்டருக்கு போக முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை இப்போ எல்லா பசங்களும் பார்த்தாங்க. இனிமேல் அப்படி பார்க்க வேண்டாம், பைரசியில் பார்க்க வேண்டாம். பிடிச்சிருந்தா தேட்டரில் பாருங்கள், அவசரமாக இருந்தால் போயிடுங்க தேட்டருக்கு. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இருந்தால் ஓடிடியில் பாருங்கள். எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரும், ராயன் எல்லாம் ப்ரைமில் தான் வரும். ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் தான், ரெண்டுத்தில் நான் ஒன்று. சரி, நம்ம படத்துக்கு வருவோம். செம வயலன்ஸு படத்தில், சரியான ஸ்டோரி. தனுஷ் அண்ணா மூத்த அண்ணன், அவருக்கு ஒரு தம்பி காத்தவராயன் தான் நம்ம தனுஷ் அண்ணன் பேர். அவருக்கு தம்பி வந்து ஃபஸ்ட்டு அண்ணன், ரெண்டாவது தம்பி வந்து நம்ம சந்தீப் கிஷன் அண்ணா, முத்துவேல் ராயன், மூணாவது நம்ம காளிதாஸ் அண்ணா, காளிதாஸ் ஜெயராம் சார் ஒரு பையன், மாணிக்கவேல் ராயன், நாலாவது நம்ம துஷாரா விஜயன். அந்த மேடம் இன்னாமல் ஆக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான் அங்கே ஃபுல்லாக ரத்த கலவரியாக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மேடம் போர்ஷன் தான் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இவங்க நம்ம தனுஷ் அண்ணன், பிரகாஷ் ராஜ் சார், செல்வராகவன் சார், எஸ்ஜே சூர்யா சார்லாம் ஒரு, நம்ம சரவணன் சார், இவங்கெல்லாம் ஒரு கேஸ்ட்டு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த பொண்ணு தான், அந்த ஆக்ட்ரஸ் அக்கா தான் தூக்கி சாப்பிட்டாங்க செகண்ட் ஹாஃபே. துஷாரா விஜயன் வந்து ஒரு லாஸ்ட்டாக பிறந்த ஒரு குட்டி தங்கச்சி. ஸோ 4 பேர். இவங்க தனுஷோட இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு ஃப்ளாஷ்பேக்கில் போனாங்க. போயிட்டு வரேன்னு சொன்னவங்க திரும்ப வரல. உயிரோடு இருக்கிறாங்களா தெரில, இறந்துட்டாங்களா வாழ்கிறாங்களா தெரில, போயிட்டாங்க. ஸோ தனுஷ் வந்து நம்ம 2 தம்பியும் நம்ம தங்கச்சி, நமக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி, இவங்களை நம்ம தான் கரை சேர்க்கணும், இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், நான் எந்த வேலை செய்யாது போச்சுப்பேன்னு சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக் கேரக்டர், அது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில். அப்போ தான் செல்வராகவன் அண்ணன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வர்றார் நம்ம தனுஷ் அண்ணன். சேகர் அண்ணா தான் நம்ம செல்வராகவன் அண்ணன் படத்தில். ஸோ சேகர் அண்ணன் செல்வராகவன் அண்ணன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வராரு. ஹெல்ப் கேட்க வரும்போது எனக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி, எதுக்காக அவங்கள நான் காப்பாற்றணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் பண்ணுவேன், எந்த தப்பு வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ராயன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை, பீச் ஓரமாக ஒரு ஓரத்தில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டுருந்தாப்புல தனுஷ் அண்ணன். ஸோ அதில் நம்ம சந்தீப் கிஷன் அண்ணன் படிக்கலை, அவருக்கு படிப்பறிவு வரல. தங்கச்சியை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. தங்கச்சி இந்த மாதிரி கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனுஷ் அண்ணன் வந்து ரொம்ப ஹாஷாக தங்கச்சியை அவன் கலாய்ச்சானம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதோட தங்கச்சி ஸ்கூலுக்கு போகல, நான் வீட்டே பார்த்துக்கிறேண்ணே அப்படின்ட்டு அது ஸ்கூலுக்கு அதுவும் படிக்கலை. கடைசியில் படித்து ஒரு ஆளாக்குனது நம்ம காளிதாஸ் ஜெயராம், மாணிக்கவேல் ராயன். ஸோ முத்துவேல் ராயனும் படிக்கலை, துர்காவும் படிக்கலை. துர்கா தான் நம்ம இவங்க கேரக்டர் பேர், துஷாரா விஜயன் மேடமோட கேரக்டர் பேர். சரி, மாணிக்கத்தையாவது படிக்க வச்சேன். ஸோ மாணிக்கம் படித்து டிகிரி வாங்கினா, அவனும் ஒரு காலேஜ் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால், அவனை அகெயின்ஸ்டாக எதிர்த்து பேசுகிறவன் வந்து வேறு ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன்,
அது இல்லாமல் போலீஸ் சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. அண்ணன் இனிமேல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன், நீ என்னென்ன வாபஸ் வாங்க சொல்கிற, டேய் பெரிய எடுத்து வேலைக்கு போகாத, பெரிய எடுத்து வேணாம், நாளைக்கு நீ வாபஸ் வாங்க, நமக்கு அந்த எலெக்ஷன் தேவைன்னு தனுஷனை சொல்கிறாரு. அதுலேருந்து தனுஷனுக்கு மேலே இருக்கிற ஒரு கோவம் வந்துடுது மாணிக்கவேல் ராயனுக்கு. இதில் என்ன கதை தான் மெயினாக நம்ம சரவணன் சாரும் எஸ்ஜே சூர்யா சாரும் ஒரு கேங்கு. சரவணன் சார் வந்து தான் துரை அண்ணனும் சேதுராமன் அண்ணன் நம்ம எஸ்ஜே சூர்யா கேங்கு. இவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. சரி, துரை அண்ணன் வந்து எஸ்ஜே சூர்யாவோட அப்பாவை போட்டு தள்ளுறாங்க. ஸோ அதுலேருந்து இங்கே ஏ டீம் பி டீம் மாதிரி ஒரு கேங் ரவுடி வார் மாதிரி போயிட்டு இருக்குது படம். ஸோ இதில் நடுவில் ஒரு சாதாரண ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டு குடும்பத்தில் தன்னோட அண்ணன் தம்பி தங்கச்சியோட வாழ்கிறவர் தான் நம்ம தனுஷ் காத்தவ ராயன், த கிரேட் ராயன். ஸோ நான் எந்த தப்பு பண்ணல. என் தம்பி இந்த முத்துவேல் தம்பி வந்து நம்ம சந்திவிகேஷன் வந்து ஊரை சுற்றிட்டு இருப்பாப்புல, வேலைக்கு போக மாட்டார், வெட்டியாக ஊரை சுற்றிட்டு ஒயின் ஷாப்பில் டெய்லி ஒரு குவார்டர் கட்டிங் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஜாலியாக. அப்புறம் நான் பாலமுரளி சொல்லவே தேவையில்லையே, அவங்க எவ்வளோ கரெக்டாக செம ஒரு தக் லைஃப் சவுண்டை பார்ட்டி சரோஜா அக்கா மாதிரி செம கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. அப்படி லோக்கல் பொம்பளையாக இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க. குவார்டர்லாம் அப்படியே ராவாவாக லொபுக்கு நடிக்கிறாங்க சீன்லாம். அந்த சீன்லாம் சும்மா சூப்பராக இருந்தது. சந்தீப் கிஷனை லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்யாணமும் நடக்காம போயிடும். இது இன்டர்வலுக்கு முன்னாடி என்ன தெரிய வரும்னா, டே படுறா, கெட்டவங்க கூட போய் சேராதரா, கெட்ட சாவகாசத்து கூட சேராதரா, கடைசியில் இப்படிலாம் போவோம், கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்குவார். காளிதாஸ் ஜெயராமனுக்கும் தனுஷ் அண்ணன் மேலே கோவம் வந்துடும். முத்துவேல் அண்ணனுக்கும் நான் தாண்டா குடும்பத்தை பார்த்துப்பேன், நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு தடுப்பு. தனுஷ் அண்ணனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மூத்த பையனால் நான் தான் உன்னை வளர்த்தேன், நீ என்ன பண்ணுவேன், என்ன கீழே ஃபுல்லாக வேலையை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, என்ன பிடுங்குற, என்ன பண்ணுற அப்படின்னு படத்தில் கேட்கும்போது 2 பேருக்கும் காளிதாஸ் அண்ணனுக்கும் கோவம் வந்துருச்சு, முத்துவேல் அதாவது சந்தீப் கிஷன் அண்ணனுக்கும் 2 பேருக்கும் கோவம் வந்துருச்சு. கோவம் 2 பேருக்கு வரவ தனுஷ் அண்ணனுக்கு திடீர்னு இவங்க 2 பேர் எஸ்ஜே சூர்யா கிட்டே போய் சேர்ந்துருவாங்க. துரை அண்ணனை போட்டுருவாங்க. துரை அண்ணன் நம்ம சரவண அண்ணன், அதான் சரவண அண்ணன் பையனை மட்டும் அவர் பையனை மட்டும் ரவுடி ஆகலை. அவர் ஃபாரின்ல திரும்பி படிக்க வச்சுட்டாரு. பையனை ரவுடி ஆகலை, ஃபாரின்ல திரும்பி படிக்க வச்சுட்டார். ஃபாரின் வச்சுட்டு படிச்சுட்டு அவர் பையன் வரும்போது பாரில் மாட்டிக்கினாரு. நம்ம சந்தீப் கிஷன் அண்ணனும் பாரில் இவர் சொன்னல வேலைக்கு போக குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கு. அதுக்கு எதிர்க்க வந்து நம்ம எஸ்ஜே சூர்யாவோட ஐடியாவில் அவங்க வந்து இவன் பையனை போட்டு தள்ளும். அதான் அப்பம் புள்ள தகராறு, ரவுடி ஃபைட்டு. சரி, அவனை போய் நீ இவர் வாண்டடா உள்ள வந்தார் சந்தீப் கிஷன், என்னடா ஓவரா சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் ஃபைட்டு வந்துருச்சு. அப்புறம் மேடம் வந்து ஒயின் ஷாப்பில் வந்து இவனை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சந்தீப் கிஷன் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் கலாய் என்ன பொம்பளை கிட்ட அடி வாங்குறியாடா கலாய்ச்சி சிரிச்சு விட்டுருந்தாங்க. அது சம்மந்தமே இல்லாத ஃபைட் ஆகி கிளாஷ் ஆகி துரை பையன் செத்து போட்டான், அவனுக்கு ஆத்மனே செத்து போட்டான். இது எல்லாம் பண்ணது உன் தம்பி தான் சொல்லிட்டு நம்ம சரவண அண்ணன் வந்து ஒழுங்காக உன் தம்பியை என் கூட வந்து சேர்த்துரு, இல்லைன்னா நானே அவனை வெட்டி பொலி போட்டுருவேன் அப்படின்னு கேட்க போது அதுக்குள்ளே இன்டர்வலில் நம்ம தனுஷ் அண்ணன் அந்த இன்டர்வல் அப்போ தான் நம்ம தனுஷ் அண்ணன் சண்டை போடுற ஃபைட் சீன் எல்லாம் பார்க்குறோம். எக்ரி அடிச்சு ரெக்கலர் ராயா தூக்கி போட்டு சாத்து ராயா அந்த சீன் வரும்போது அந்த ஃபைட்டு சீன் 3 பேரும் சேர்ந்து அடிச்சு துரை அண்ணனை போட்டுருவானுங்க. டேய் ராயா, துரையை நீயே போட்டியாடா அப்படின்னு நீ என் கூட வந்துரு அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்ல, அதெல்லாம் நான் வரமாட்டேன், துரை அண்ணன் போடுறேன்னு. அந்த ஒரு சில தக் லைஃப் டைலாக்லாம் வேறு லெவலில் இருந்தது. கடைசியில் பார்த்தா சொந்த தம்பிங்களே தனுஷ் அண்ணனுக்கு துரோகத்தை பண்ணிவிடுவாங்க. ராயனை போட்டு தள்ள சொல்லி அவன் 2 தம்பிங்களுக்கே தெரியாது. முத்துவேல் ராயன் என்கிற சந்தீப் கிஷன் அண்ணனுக்கும் தெரியாது, மாணிக்கவேல் ராயன் என்கிற காளிதாஸ் ஜெயராமன் அண்ணனுக்கும் தெரியாது. இதுமாதிரி இவங்க அண்ணனை தான் போட போகிறோம், ஒரு அடியாள போனோன்னு சொல்லிட்டு தனுஷுக்கு தெரியாமலே இவங்க 2 பேர் எஸ்ஜே சூர்யா கிட்டே வேலை செஞ்சுருக்கிறாங்க அடியாளா. கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய ஆளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்டர்வலில் அண்ணனையாடா குத்துற அப்படின்ட்டு சொல்லிட்டு தனுஷ் அண்ணனை நெஞ்சில் குத்திடுவாங்க. ஒரு சைடு சந்தீப் கிஷன் அண்ணன் குத்திடுவார், இன்னொரு சைடு நம்ம காளிதாஸ் அண்ணன் குத்திடுவார். தனுஷ் அண்ணன் ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும்போது கடைசியில் உண்மையெல்லாம் தெரிய வரும். செல்வராகவன் அண்ணன் கண்டுபிடிப்பார் யார் இன்னொன்று தான் குத்துனது சொல்லிட்டு. சரி, உன்னை பெற்று உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து உன் அண்ணனே நீ குத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு விசுவாசத்தை காமிச்சிக்கிறேன் நீ எஸ்ஜே சூர்யா கிட்ட சொல்லிட்டு. இதில் உண்மையெல்லாம் துஷாரா விஜயனுக்கு தெரியும். அந்த செகண்ட் ஹாஃப் தான் துஷாரா விஜயன் மேடம் வேறு லெவலு போர்ஷனு. கடைசியில் தங்கச்சி வந்து காளிதாஸ் அந்த அடங்காதாசுரன் சாங்கு கிளைமேக்ஸில் முடிஞ்ச பிறகு
என் அண்ணனை நீ எந்த இடத்துல குத்துன சொல்லிட்டு கேட்டுன்னு சலக்குன்னு ஒரு குத்து. காளிதாஸுக்கு 2 குத்து செத்து போயிட்டாரு. அடுத்தது நம்ம சந்தீப் கிஷன் அண்ணன் அவர் வராரு. துரோகத்தின் வலிமை சாபம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா அண்ணனையும் வந்து சந்தீப் கிஷனையும் கிளைமேக்ஸில் தனுஷ் அண்ணா செம்மையாக துரோகிகளுக்கு பாடம் புகட்டப்பட்டது. இந்த படம் வந்து உண்மையாகவே ஒருத்தன் அண்ணன் நல்லா இருக்கணும் தம்பி உழைக்கும் போது, தம்பி நல்லா இருக்கணும்னு அண்ணன் உழைக்கும் போது, அண்ணன் தம்பிங்களுக்கு எவன் துரோகம் பண்ணி இருக்கிறானோ அவங்களுக்கு தான் இந்த படம் சமர்ப்பணம். துரோகிகள் நண்பர்களுக்கு மட்டும் நண்பன் தான் துரோகியாக இருப்பான்ல, கூட பிறந்தவனே துரோகியாக இருக்கிறான் அந்த காலத்தில் கேவலம் சொத்துக்காக. ஓகேவா? எனக்கும் பர்சனலில் நிறைய துரோகிகள் இருக்கிறாங்க, சொந்தக்காரனும் இருக்கிறான், ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? துரோகிகள் நிறைய இருக்குது. துரோகிகள் காலம் ஆகி போச்சு, துரோகிகள் உலகம் நிறைய வளர்ந்து போச்சு. ஸோ எல்லாருக்கிட்டே ஜாகிரதையாக இருங்க, யாரையும் ரொம்ப நம்ப வேண்டாம் நம்ம. ஓகே, ராயன் படம் ஒரு சமர்ப்பணம் இந்த கதைக்கு. பாய்.